ப்ரோ வீடியோ ஆன்ல தான் இருக்குது. ஆன்லைன் ப்ரோ பாருங்க. ஓகே ஆன்ல தான் இருக்குது. ஆப்போசிட்ல போய்க்கோங்க. அவர் அந்த போய் நல்லா இருக்கா? ப்ரோ வீடியோ கட் பண்ணா ப்ரோ எடுங்க. ஒரே நிமிஷம் ப்ரோ நல்லா எடுத்து தூக்கி இங்கே பாருங்க கொஞ்சம் லைட் கொஞ்சம் சரி மட்டும் தள்ளி அண்ணா நீங்கள் வாங்கண்ணா. ஸோ நான் வந்துட்டு 365 நாளோட வந்துட்டு ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கும்போது அண்ணன் மட்டும்தான் வந்து பார்த்தீங்கன்னா அதை தொடர்ந்து செய்யணும்னு சொல்லி ஃபஸ்ட்டு எனக்கு சப்போர்ட் பண்ண இந்த அண்ணன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் தனுஷ் அண்ணன், சிங்கப்பூர் வந்துட்டு பாலாஜி அண்ணன், அதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு திருப்பூர்லேருந்து ஒரு பாய் ஒருத்தர், அதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே நன்றி கடன் பட்டுருக்கிறேன். கேசவன் அண்ணன், விக்கி அண்ணன், டேனியல் அண்ணன், நிறைய ஃபிட்னஸ், அதுக்கப்புறம் திருச்சி கார்த்தி அண்ணன். ஸோ நிறைய ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்சர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சமயத்தில் அந்த க்ரூசியலான டைமில் எனக்கு வந்து வீடியோ போட்டு இந்த 1000 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்காக சப்போர்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பொதுமக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இவ்வளோ தூரம் எனக்காக சப்போர்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ இது வந்துட்டு நான் வாழ்நாள் எப்பவும் மறக்க மாட்டேன். ஸோ இவ்வளோ தமிழக மக்கள் வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் கொடுப்பாங்க நான் எதிர்பார்க்கல. ஸோ இந்த 1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு மெமரபிள் டேவாக மாற்றிருக்கிறாங்கன்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 1000 நாள் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற மக்களுக்கே நான் சமர்ப்பணம் பண்ணுறேன். ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தான் போய் சேரணும். ஸோ 1ஆவது நாள்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் எனக்கு கூட நின்று ஸோ எல்லா விதத்துலையும் இந்த 1000 நாள் முக்கிய ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகரன் என் பேர், சென்னையில் இருக்கேன். ஸோ தம்பியை வந்து ஒரு 326வது நாளோ 27வது நாளோ தான் பார்த்தேன். அப்போ வந்து நான் வந்து இந்த கீழே வந்து இறங்கி தம்பி கொஞ்சம் நெல் உன்ட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது என்னோடய ஃப்யூச்சர் பிளான்ஸ்லாம் என்ன அப்படின்னு எவ்வளோ நாள் இருக்குது நான் ஒரு வருஷத்தோட நிறுத்தலான்னு இருக்கேன். ஏன்னா வந்து ரொம்ப ஏழை ஃபேமிலியிலேருந்து வரேன். இன்னொன்று தம்பி இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் ஃபஸ்ட்டு மேஜராக நான் வந்து நன்றி சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா அம்மாவுக்கு தான். ஏன்னா தம்பி வந்து 24 வயசில் வந்து இந்த முடிவு எடுத்திருக்காரு. இன்றைக்கி வந்து ஒரு 27 முடிவு போகுது. ஸோ அந்த 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா எந்த வேலைக்கும் போகல அவர். இதுதான் வந்து ஒரு தவம் மாதிரி வந்து ஒரு 1000 நாள் வந்து ஒரு பண்ணியிருக்காரு. ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 3000 சொச்சம் தடவை வந்து ஏறி இருக்கார். ஒரு மேலே கீழே ஏறி இருக்கார். ஸோ இதெல்லாம் வந்து பண்ணுறது முன்னாடி அவன்கிட்ட கேட்கும்போது வந்து ஒரு வருஷத்தோட போதும், எனக்கு வந்து அதுக்கு மேலே வந்து எனக்கு வந்து சப்போர்ட் கிடையாது, எனக்கு உன்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் தம்பி, நீ ஏறுவியா அப்படின்னா ஏறுவேண்ணா. அப்போ தான் 1000 நாள் ஏறுவேன், உன்னால் முடியுமா அப்படின்னு கேட்டேன். யோசிக்காமல் அடுத்த நிமிஷம் நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்க கடைசி வரைக்கும் இருப்பீங்க அப்படின்னா நான் பண்ணுறேன் அப்படின்னா அவன் வந்து விளையாட்டுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினச்சிட்டேன் நான். இன்னுமே நீங்கள் 1000வது நாள் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இவன் ஆனால் இந்த நிலைமைக்கு வந்து இப்போ இவ்வளோ இதுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா அந்த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராமில் இருக்கட்டும், இந்த சுற்றி வட்டாரத்தில் இருக்கிற 9 கிராமத்தில் இருக்கிற மக்கள் வந்து இவனுக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. இவன்லாம் இந்த கோவிலில் இருக்கிற நிர்வாகமாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. என்னோடய பெரிய ஆசை, தம்பியோட பெரிய ஆசை, அவன் சொன்ன மாதிரி இது வந்து ஒரு மலையில் ஒருத்தன் ஏறி இறங்குறான் அப்படிங்கிற சாதனை 1000 நாள் அவன் பண்ணிட்டான். இதை வந்து இனிமேட்டு ஒருத்தன் யோசிக்கிறதுக்கே 1000 நாள் அப்படிங்கும்போது அது பெரிய சாதனையாக இருக்கும். இது இல்லாமல் தம்பி சொன்ன மாதிரி ஒரே நாளில் இங்கேயும் ஏறிட்டு வெள்ளையங்கிரி ஏன் இப்போ தம்பி சூஸ் பண்ணான் ஃபஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மலையேற்றத்திலே தமிழ்நாட்டு மலையேற்றத்திலே பார்த்தீங்கன்னா இது 4வது பிளேஸில் இருக்குது கொண்டரங்கி. வெள்ளையங்கிரி வந்து 2வது பிளேஸில் இருக்குது. ஸோ இதை 4 தடவை ஏறிட்டு அதையும் ஏறி அதை வந்து 3 மாதம் தான் நம்ம ஏற முடியும், 100 நாள் தான் ஏற முடியும். அதை வந்து ஒரு சாதனை வந்து பண்ணணும்னு நினைக்கிறான். தம்பி வந்து சொன்ன மாதிரி இன்றைக்கி நிறுத்த போகிறதில்ல, 1001 நாளைக்கு போட்டு அம்மா போட்டு அவன் ஸ்டார்ட் பண்ண தான் போகிறான். அது அப்படியே கண்டினியூ ஆக போகுது. தமிழக அரசுக்கும்
ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் நம்ம ஆதவ அர்ஜுனாவுக்கும் ஜோசப் விஜய் சார் அவர்களுக்கும் பெரிய ரிக்வெஸ்ட்டு நான் வைக்கிறேன். தமிழக அரசு மூலமாக தம்பி சார்பாக நான் வைக்கிறேன். இது வந்து ஒரு பெரிய ஸ்போர்ட்டு மலையேறதுங்கிறது. தம்பி சொன்ன மாதிரி இவங்க இப்போ தான் வந்து அந்த June 26 வந்து இந்த நோ ட்ரக் அப்படின்னு சொல்லிட்டு மேரத்தான் ஓடினாங்க தமிழ்நாட்டில். தம்பி 1000 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கான். அதை தான் நான் உங்களுக்கு சொல்லலான்னு இருந்தேன். 1000 நாளாக ஓடிக்கிட்டு இருக்கான். தம்பிக்கிட்ட வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து மெடிசன்லாம் இவர் எதுவுமே யூஸ் பண்ணுறது, ஏன்னா அதுக்கான தேவைக்கு வந்ததில்லை. ஃபீவரோ தலைவலியோ எதுவுமே அவருக்கு வந்தது கிடையாது. அவர் வந்து ஒரு சாதனை நாயகனோட இப்படி ஒரு இளைஞன் வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிளாக தெரிகிறான். நான் இப்போ இதை பார்க்குற எல்லா சின்ன சின்ன பசங்களுக்கும் நான் சொல்கிறேன், தம்பி ஸ்டார்ட் பண்ணது 24வது வயசில். ஏன் நீங்கள் ஒரு 14 வயசில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, 16 வயசில் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது? தம்பியோட ரெக்கார்டை முறியடிக்கலாம், அதுக்கும் மேலேயே பண்ணலாம். மலை ஏறுங்க. ஏன்னா அது வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் ரியலைசேஷன், செல்ஃப் கான்ஃபிடென்ஸ். ரொம்ப நம்ம யாருங்கிறது நம்மளுக்கு தெரியும். நம்ம ஏறும்போது நம்மளால் இவ்வளோ தான் முடியும் அப்படிங்கிறதெல்லாம் மீறி வந்து இந்த மலையெல்லாம் ஏறும்போது நம்மளுக்கு வர்றது என்னென்னா, மேலே கடவுள் இருக்காங்க அப்படிங்கிறத மீறி நம்மளுக்கு வந்து நம்ம யாருன்னு தெரியும், நம்ம எது வரைக்கும் போராட முடியும் அப்படிங்கிறது தெரியும். தம்பி வந்து நம்மளெல்லாம் மீறி வந்து போராடி அதை ஜெயிச்சிருக்காரு ஆக்சுவலாக. ஸோ தமிழக அரசுக்கும் வந்து ஒரு பெரிய ரிக்வெஸ்ட்டு, தம்பியை பாருங்கள். இந்த ஒரு ஸ்போர்ட்டை வந்து தம்பிக்கு வந்து ஒரு பெரிய ஒரு உறுதுணையாக இருங்க. தம்பிக்கு வந்து தேவைப்படுறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஜீப்பு. ஏன் அப்படின்னா இங்கேருந்து இப்போ நம்ம இங்கே நம்ம வந்து வெள்ளிங்கிரி போகணும் அப்படின்னா ஒரு ஆள் வேணும். பைக்லலாம் போயிட்டு அவ்வளோ ரிஸ்க் எடுக்க முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா வந்து தம்பிக்கு வந்து தமிழக அரசு வந்து இவனை வந்து தமிழக அரசே தத்தெடுத்துக்கணும். ஆக்சுவலாக அதுதான் உண்மை. தத்தெடுத்து இந்தியாவை ரெப்ரசன்ட் பண்ணி இவன் வந்து உலக சாதனையை வந்து எல்லா மலையும் ஏறி ஸ்பீடாக யார் ஏறி இறங்குறா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குது. அது தம்பி பண்ணணும்னு நினைக்கிறப்படி. அதுக்கு வந்து முதல்ல தமிழக அரசு தத்தெடுக்கணும், அப்புறம் இந்திய அரசை பற்றி நம்ம பார்ப்போம். ஓகே, ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கொஞ்சம் தள்ளி நன்றிங்க. இங்கே பாருங்க குரு, இங்கே பாருங்க. என்ன பண்ணுறீங்களா? நல்லா திப்ஸ் வச்சுக்கங்க. ஃபோட்டோ
வாங்க தண்ணி இடம் சரி ஓகே பாய். நானும் வந்து திருச்சி நேட்டிவ், சென்னையில். செக் பண்ணிடலாமா? கண்ணி பண்ணுறீங்களா அவருக்கு? போட்டுருங்க, நீங்கள் கண்ணிலே போட்டுருங்க. அவர் என்ன ஃபுட்டை எடுத்து போகிறாரு அப்படியா? அதுதான் அந்த ஒரு வருஷம் ஒரு 2 நிமிடம் மட்டும் கண்ணி பண்ணுறேன், வந்துடுறேன். அவனுக்கு ஒரு ஃபேமிலியெல்லாம் வந்துட்டேன், ஒரே நிமிஷம். சரி, ரோனிங்லேயே தான் இருக்குது. ஆள் பொடி சூடு அங்கே போங்க. ப்ரோ ஃபோட்டோ எடுங்க ப்ரோ. நிறையா ஏங்க ஸ்க்ரீனே தெரியல. ஒரே நிமிஷம். மெயினாக பார்த்தீங்கன்னா இது நம்ம எல்லாருமே நண்பர்கள் இங்கே வந்திருக்கிற எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு 1000 நாள், ஒரு நாள் 2 நாள் இல்லைங்க, 1000 நாள் நிறைய ஸ்ட்ரகிளிங் தாண்டி இந்த மாதிரி ஒரு சக்ஸஸ் பண்ணியிருக்காருன்னா அவருக்கு ஒரு பிக் மெயினாக பார்த்தீங்கன்னா நிறைய அப்கமிங் யங்ஸ்டருக்கு பார்த்தீங்கன்னா தீபக் மாதிரி ஆகணும், தீபக் மாதிரி ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்வம் இருக்கணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தீபக் பார்த்தீங்கன்னா ஒரு முன் உதாரணம். இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான ஒரு ரெகக்னேஷன் கிடைச்சுன்னா எங்களை மாதிரியான ஒரு அத்லட் பர்சன் ஒரு கோச் அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இது கண்டிப்பாக ஒரு தமிழ்நாடு அரசு சார்பாக அவங்களோட பார்வைக்கு போகணும். இவர் இந்த மாதிரியான ஒரு ஸ்போர்ட்ஸ் பர்சன் எல்லா இடத்துலையுமே இருக்காங்க. ஆனால் நம்மளோட கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட அரசு பார்த்தீங்கன்னா அது கண்டுக்க மாட்டேங்கிறாங்க. அந்த அளவுக்கான ஒரு அவலமான ஒரு நிலைமைக்கு நம்ம தள்ளப்பட்டிருக்கோம். இந்த மாதிரியான ஒரு ப்ராப்பர் ரெகக்னேஷன் கிடைக்கலன்னா இவர் இன்னும் அடுத்த ஸ்டேஜுக்கு போக மாட்டார், அடுத்து எதுவுமே பண்ண மாட்டார். எங்களுக்கு தேவை ஒன்று பார்த்தீங்கன்னா எங்களோட டேலண்ட் காட்டுறதுக்கான ஒரு பிளாட்ஃபார்ம் மட்டும் கண்டிப்பாக எங்களுக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு தான் நாங்கள் தாழ்மையாக கேட்குறோம். ஸோ தயவு செய்து உங்களுக்கு தெரிஞ்ச உங்களோட நபர்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இவ்வளோ பெருசாக ஒரு சாதனை பண்ணியிருக்காரு. அந்த சாதனை ஆக்சுவலாக இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட விளையாட்டு துணை முதலமைச்சர் இங்கே வந்தே ஆகணும், துணை அமைச்சர் இங்கே வந்தே ஆகணும். பட் அவரும் வரல. ஆனால் 1000 நாளுங்கிறது இட்ஸ் லைக் பெரிய ஒரு விஷயம் தாங்க. ஸோ உங்களால் முடிஞ்சால் யாராச்சும் இந்த இன்ஃபர்மேஷன் அங்கே கொண்டு போய் சேர்த்துனா அதுதான் நம்ம தீபக்கோட சக்ஸஸுங்க. ஸோ ஒன் டே இன்னைக்குல நாளைக்கு இவர் பண்ண இந்த சாதனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே ஒரு மைல் ஸ்டோனாக இருக்கும். இது இங்கே வந்து சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்குமே எல்லா நல்லவங்களுக்கும் என்னோட மனமார்ந்த நன்றிகள்ங்க. என்னோட ஸ்மால் ப்ரோக்ராம் அப்ரிஷியேஷன் கண்டிப்பாக
வேர்ல்ட் ரெகக்னைசேஷன் பண்ண ப்ரோ until உலகம் போட்டோ எடுங்க ப்ரோ வீடியோல போட்டோ எடுங்க டச் பண்ண போட்டோ எடுங்க உலகம் இறைவனுக்கு நன்றி சூப்பர் பிரதர் சூப்பர் வணக்கம் ஸ்மால் பீஸ் ஒன்று ஏற்றிட்டு சின்னதை விட்டு ஸ்மால் விட்டு great thanks buddy great okay thank you brother அப்படியே just ஷேர் பண்ணி அப்படியே யாராச்சும் ஒருத்தர் அப்படியே கட் பண்ணி இதை அந்த பேப்பரில் மட்டும் கொடுத்துருங்க இந்தாங்க லைட் ஃபேஸில் தேய்க்க வேண்டாம் அப்படியே இந்தாங்க சின்னதா லைட் அந்த ஃபோட்டோஸ் மட்டும் வீடியோ எடுத்துட்டு முடிச்சிட்டேன் பிரதர் யாராச்சும் ஒருத்தர் இந்தாங்க சின்னதா ப்ரோ அதை பார்த்து போதும் ஒரே ஒரு போட்டோஸ் போட்டா கொஞ்சம் லைட் கேரா மேலே கேரா இப்படி வாங்க பின்னாடி கிரவுண்டில் கவர் ஆகிற மாதிரி ஒரு போட்டோ பின்னாடி போங்க அப்படியே எல்லாருமே வாங்க கொடி இங்கே வந்துருக்கீங்க கொஞ்சம் எல்லாம் ஃபேஸ் கவர் பண்ண வேண்டாம் எல்லாமே கொஞ்சம் ஃபேஸ் தெரியுற மாதிரி அப்படியே இவங்க மாதிரி இன்னும் கொஞ்சம் முன்னாடி வர அதை பின்னாடி நீங்களா கொஞ்சம் எப்படி வாங்க நல்லா கொஞ்சம் வைடா போங்க பின்னாடி போங்க கொஞ்சம் பேக்ல கொஞ்சம் பின்னாடி ஓகே இவங்க மாதிரி இருந்தீங்கன்னா அவங்களும் வந்து நிக்கிற கைண்டா இருக்கும் அப்படியே எல்லாமே கவர் பண்ணிடுங்க எல்லாமே அண்ணா கொஞ்சம் செப்பல்லாம் கழட்டிக்கண்ணா அதெல்லாம் பிரச்சனை இல்லை ஒரு போட்டோ ஒரு வீடியோ கட்டி போட்டோ அவங்க மட்டும் இருக்க மாதிரி ப்ரோ எல்லாம் கொஞ்சம் வந்து எல்லாரும் அப்படியே எல்லாருமே வாங்க வாங்க பிரதர்ஸ் வாங்க ப்ளீஸ் எவ்ரிபடி பிரதர்ஸ் வாங்க ப்ளீஸ் எல்லாருமே வாங்கனே வாங்க கொஞ்சம் இங்க பாருங்க நல்லா சைடா போங்க நேரா நின்னீங்க நல்லா பின்னாடி நல்லா போங்க ப்ரோ இன்னும் கொஞ்சம் சேர்ந்து போங்க நியூஸ் பேப்பர்ல போறதுக்கு நல்லா இருக்கு கொஞ்சம் நல்லா அப்படியே கொஞ்சம் சரிங்க ப்ரோ சரிங்க ஆனா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போயிருங்க இங்க நிக்கிறவங்க அப்படியே டோட்டலா பின்னாடி போலாம் அங்க வரைக்கும் போலாம் போங்க தலைவர் அப்படி போங்க போனீங்கன்னா தான் எடுக்க முடியும் இன்னும் போங்க ஆனா இன்னும் கொஞ்சம் பின்னாடி போங்க அந்த நேரா வந்தீங்கன்னா நல்லா இருக்கும்
ஓகே அங்க பாருங்க வீடியோ எடுத்துட்டு நாங்கள் கொடுக்குறேன். பாஸ்கர்ண்ணா இதுலண்ணா இந்த இடத்துல வந்து இந்த தேசிய கொடி வந்து பார்த்தீங்கன்னா தமிழர்கள் சார்பாக ஸோ எல்லா பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த தேசிய கொடி பறக்கணும். அது ஒரு தமிழனா இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனோட பெருமை வந்துட்டு போய் சேரணும். ஸோ உலகத்திற்கே வந்து பார்த்தீங்கன்னா வீரத்தை சொல்லி கொடுத்த தமிழர்களோட வீரம் வந்துட்டு என்றைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அழிஞ்சு போகாது. இந்த இடத்துல நான் சொல்கிறேன் நான். ஸோ எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா தமிழனோட பெருமை வந்துட்டு இன்னும் எத்தனை வருஷமானாலும் நிலச்சி நிற்கும். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு முடிவு தான், இது ஒரு ஆரம்பம் தான், இது முடிவு கிடையாது. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய பயணத்தை நான் தொடங்குறேன் நான். ஸோ இந்த கொண்டரிங்க மலை ஸோ வாழ்நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலை நான் எப்போவும் நான் மறக்க மாட்டேன் நான். ஸோ இந்த 1000 நாள் சேலஞ்சு வந்துட்டு ஸோ என்னோடய வாழ்க்கையோட ஒரு முக்கியமான கட்டம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு எங்கள் அம்மா அப்பாவுக்கு வந்துட்டு நன்றி சொல்லி விரும்புகிறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு ஸோ இங்கே வர்றதுக்கு 1000 நாள் சேலஞ்சு முடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரபாகர் அண்ணன், அதுக்கப்புறம் திருப்பூர், தனுஷ் அண்ணன் கோயம்புத்தூர், அதுக்கு சபீர் அண்ணன், பாலாஜி அண்ணன், அதுக்கப்புறம் கேசவன் அண்ணன், விக்கி அண்ணன், டேனியல் அண்ணன், அதுக்கப்புறம் ஜேகே அருண், ஸோ இன்னும் திருச்சி திருச்சி கார்த்திக் அண்ணன், ஸோ இன்னும் நிறைய பேர் தமிழ் ஃபிட்னஸ் இன்ஃப்ளூயன்ஸில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிறீங்க. அதுக்கப்புறம் கோச் கரி அண்ணன் வெள்ளிங்கிரி வந்துட்டு போன வருஷம் 102 டைம் பண்ணி எவ்வளோ சாதனை பண்ணார். ஸோ அடுத்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங்க மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு ஸோ அதே நாளில் வெள்ளிங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி முடிச்சு அதில் ரெக்கார்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா 100 நாள் வைக்க போகிறோம். ஸோ இது ப்ளஸ் வந்துட்டு வெள்ளிங்கிரி ஏன் சூஸ் பண்ணுறேன் அப்படின்னா ஸோ தமிழ்நாட்டிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆபத்தான மலையேற்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ கடினமான மலையேற்றத்தில் வந்து 2வது இடத்துல இருக்குது வெள்ளிங்கிரி மலை. ஸோ அந்த மலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2 டைம் ஏறி ஸோ கண்டிப்பாக இந்த மலை ஏறி முடிச்சுட்டு அந்த மலை ஏறி முடிக்க போகிறேன். ஸோ அந்த சேலஞ்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து உதவி பண்ணால் இன்னும் பல சாதனைகள் பண்ணுவேன். ஸோ கண்டிப்பாக மவுண்ட் எவரெஸ்ட் வரைக்கும் நான் போகனால கண்டிப்பாக கவர்மெண்ட்டோட ஹெல்ப் இருந்தால் மட்டும்தான் என்னால் முடியும், தனியால் பண்ண முடியாது. ஸோ இந்த இடத்துல வந்து வைக்க ஒரே ஒரு கோரிக்கை என்னன்னு பார்த்தீங்கன்னா மலை ஏறது வந்துட்டு ஸ்போர்ட்டுக்கு அடுத்தக்கட்ட லெவல் வந்துட்டு இது வந்துட்டு பெரிய ஸ்போர்ட்டு வந்துட்டு கன்சிடர் பண்ணி ஸோ அடுத்தக்கட்ட தலைமுறைக்கு எடுத்துகிட்டு போகிறது நம்மளோட கடமை. ஸோ இதை வந்துட்டு நான் இங்கே போட்டிருக்கிறேன் இன்றைக்கி. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அடுத்த ஒவ்வொரு கரிகாலனாக வந்துட்டு மாறணும். ஸோ இது எல்லாத்துக்கும் வந்து நான் இந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். ஸோ இது முக்கியமானதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்பெசிலிட்டிஸ் இந்த மலையிலேருந்து அந்த வெள்ளிங்கிரி மலை போகிறதுக்கு கண்டிப்பாக எனக்கு வந்துட்டு ஒரு வாகனம் ஏற்படுத்தி தரணும். ஸோ அதுக்கப்புறம் மவுண்ட் எவரெஸ்ட் போகிறதுக்கு இந்தியா ரெப்ரசன்ட் பண்ணி ஸோ அதுக்கு வந்துட்டு இந்தியா ஹெல்ப் பண்ணணும். ஸோ மவுண்ட் எவரெஸ்ட் குறைஞ்ச டைமில் ஏறி இறங்கணும். ஸோ அந்த ரெக்கார்டு வந்துட்டு நான் பண்ணலான்னு இருக்கிறேன். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா தமிழக அரசு இந்திய கவர்மெண்ட்டு ஹெல்ப் பண்ணால் இன்னும் பல சாதனைகள் பண்ணி முடிப்பேன். ஸோ இது மூலயமா வந்து பார்த்தீங்கன்னா இளைஞர்களுக்கு வந்துட்டு இன்னும் முன்னுதாரணமாக கண்டிப்பாக இருப்பேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சே டு நோ ட்ரக்ஸ் கடந்த 26ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் தலைமையும் அதுக்கப்புறம் விளையாட்டுத்துறை அமைச்சர் தலைமையிலே வந்துட்டு நடந்துட்டு இருந்து நீங்கள் பார்த்துருக்கலாம். 26 ஜூன் மாதம் இந்த ஜூலை மாதம் வரைக்கும் கிட்டத்தட்ட 3 வருஷமாக 1000 நாள் வந்துட்டு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லாமல் தனியால் சே டு நோ ட்ரக்ஸ் வந்துட்டு விழிப்புணர்வுக்காக 1000 நாள் வந்துட்டு பண்ணி முடிச்சிருக்கிறேன். ஸோ இளைஞர்கள் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஃபிட்னஸ் முன்னெடுத்து போகணும். இந்த இடத்த நான் கேட்டுக்கிறேன் நான். ஸோ இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலையேறது கண்டிப்பாக இன்னும் எல்லா இடத்துலையும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியமான மாறணும். ஸோ கண்டிப்பாக இது ஒரு மைல்கல்லாக வந்து அமைஞ்சிருக்குது. ஸோ இங்கே வந்து எல்லா தமிழக மக்கள் எல்லாருக்குமே நன்றி. தமிழக மக்கள் சார்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்துட்டு நான் நன்றிக்கு நான் பட்டுக்கிறேன். ஸோ வந்திருக்கிற எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நன்றி. ஸோ நீங்கள் இவ்வளோ பேர் வருவீங்க நான் எதிர்பார்க்கறனால ஸோ அந்த 1000 நாள் வெற்றி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சமர்ப்பணமாக நான் அர்ப்பணிக்கிறேன். ஸோ நன்றி, வணக்கம். எல்லா புகழும் இறைவனுக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம அண்ணனுக்காக எல்லாருமே நம்ம சப்போர்ட் எப்பயுமே வந்து உங்களுக்கு எங்களோட சப்போர்ட் எப்பயுமே இருக்கும். இந்த கவர்மெண்ட் சப்போர்ட்டே அடுத்ததாக கவர்மெண்ட் சப்போர்ட் உங்களுக்கு வரும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட மக்கள் சப்போர்ட் எங்கே போனீங்கனாலுமே மக்கள் சப்போர்ட் எப்பயுமே எங்களோட சப்போர்ட் எப்பயுமே உங்களுக்கு இருக்கணும். சரி ப்ரோ, நன்றி ப்ரோ. வீடியோ பார்த்துட்டு எல்லாருமே இந்த சப்போர்ட் கொடுங்க. அண்ணன் வந்து இன்னும் அடுத்த லெவலுக்கு இன்னும்
மெஹந்தி போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஹரி ப்ரோவும் நிறைய அவருக்கு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காரு. இதே மாதிரி எல்லாருமே நான் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நிறைய பேர் வந்து அவர் ஃபேஸ் தெரியாமல் என்ன சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இவரோட டேலண்ட்டுக்கு நிறைய பேர் நீங்கள் வெளிப்படுத்த விருப்பப்படுறீங்க மறக்காமல் அவரை வந்து கான்டெக்ட் பண்ணி இவரை ஃபாலோ பண்ணுங்கள். நிறைய உதவிகள் செய்யுங்க அவருக்கு. ஏன்னா 1000 நாள் சேலஞ்ச் வந்து சும்மா இல்லை, அவருடைய எஃபர்ட். அது மாதிரி அவர் நிறைய பேர்த்தோட நேம் கொஞ்சம் குறுகிய டைம்னால நிறைய பேர்த்தோட நேம் சொல்லலை. இது பின்னால் நிறைய ஒரு டீம் இருக்குது, நிறைய பேர் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்குமே மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக அடுத்த லெவலுக்கு கண்டிப்பாக இவர் கொண்டு போகிறதுக்கு இது பெரிய லெவல் நீங்கள் தான் கொண்டு போய் சேர்க்கணும். எங்களோட சைட்லேருந்து முடிஞ்ச அளவுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணோம். பட் உங்கள் சைட்லேருந்து நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஒவ்வொருத்தவங்களும் நினச்சோன்னா கண்டிப்பாக இது பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழோட அரசுக்கு போய் இந்த ஒரு இன்ஃபர்மேஷன் போய் சேரும். இது அடுத்த லெவலுக்கு நம்மளோட ஒரு முயற்சி. உங்களோட ஒத்துழைப்பு எல்லாருமே நாங்கள் எதிர்பார்க்குறோம். வந்ததுக்கு ரொம்ப நன்றிங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ. என்ன ஓப்பன் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி எப்படி இல்லைங்க, ஒரே ஓப்பன் பண்ண வேண்டாம். நீங்கள் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி வாங்க. யாரெல்லாம் இப்படி தானா ஸ்ட்ரெயிட் தான் மேலே அப்படி மேலே ஓப்பன் பண்ணி இந்த போட்டோலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 867வது நாள். ஸோ இந்த ரெக்கார்டு பண்ணுறதுக்கு காரணமாக இருந்தால் தனுஷ் அண்ணா இந்த இடத்துல சொல்லிக்க நான் விருப்பப்படுறேன். ஸோ கோயம்புத்தூர்லேருந்து நான் தனியாலாம் கஷ்டப்பட்டு இருக்கும்போது ஸோ அந்த அண்ணா வந்து பார்த்தீங்கன்னா 862வது நாள் வந்துட்டு ஸோ நான் வந்துட்டு மீட் பண்ணிட்டு போனார். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்காக ரெக்கார்ட் டீம் கிராமில் ஓல்டு ரெக்கார்டுன்னு சொல்லி போட்டு அந்த உலக சாதனை பண்ணுறதுக்கு அந்த ஒரு அண்ணன் மட்டும்தான் காரணமாக இருந்தார். தனுஷ் அண்ணன் சொல்லி போட்டு வர அண்ணன். ஸோ அந்த ரெக்கார்டு வாங்குறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 5 நாளில் வந்துட்டு ஏற்பாடு பண்ணி அந்த டீமை கூப்பிட்டு வந்துட்டு ஸோ ஃபஸ்ட்டு அந்த உலக சாதனை பண்ண வச்சு வந்து பார்த்தீங்கன்னா தனுஷ் அண்ணன் ஒரு அண்ணன். ஸோ அப்போ பண்ண ரெக்கார்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ. அது மாதிரி இப்போ இந்த தருணத்தில் ஒன்று சொல்ல விரும்புகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா நோபல் வேர்ல்டு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ரெக்கார்ட் பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நான் பரிந்துரைக்கிறேன். இனி ஒரு வித்தின் ஒரு 1 வீக்கில் பார்த்தீங்கன்னா இனி ஒரு வேர்ல்டு ரெக்கார்டு அவருக்கு வந்து சேரும். இந்த மாதிரியான வேர்ல்டு ரெக்கார்ட் வந்து சேருங்க. தேங்க்யூ. கண்டிப்பாக பார்க்கலாம் ப்ரோ, வாங்க. அதுவே சால்வ் ப்ரோ இன்னொரு ப்ரோ வந்துட்டு அந்த கிளிக் பண்ணாங்க அந்த ஃபோட்டோ ப்ரோ உங்கள் ஃபோட்டோங்க ப்ரோ அதை எடுத்துட்டு வாங்க ப்ரோ எடுத்துட்டு வாங்க. 91 41 61 45 இல்லை 91 93 ஓகே 61 01 45 01. சரி ஓகே, நான் கூப்பிட்றேன் ப்ரோ. சரிங்க இருங்க நல்லா முடிச்சு பாருங்க. 01 40 ப்ரோ உங்கள் ஃபோட்டோ எடுத்துட்டு என்ன ப்ரோ நீங்கள் முன்னாடி வாங்க ப்ரோ. நீங்கள் முன்னாடி வாங்க ப்ரோ. எந்த ஃபோட்டோ யார் ப்ரோ அது இவரே ப்ரோ அவங்க வர சொல்லு ப்ரோ. ப்ரோ இங்கே ப்ரோ நீங்கள் ப்ரோ ஃபோட்டோ எடுக்கும்போது ஃபோட்டோ எடுங்க. ஓகே ஓகே சரி சரி வாங்க. நிச்சயம் வரும்போது கண்டிப்பாக நீங்கள் இருக்கும்போது நான் வரல, அதுக்கு முன்னாடியே போய் வந்தோம். சரி சரி அப்படியே
சரிங்க ஓகே ஹரிங்க கோச் ஹரிங்க ஓகே அப்படி கேட்டுரு கேளு 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 ஃபோட்டோ எடுங்க போனேன் ஆன்லைனா இருக்கு ஆன்லைனா இருக்கு போனேன் எடுத்துட்டே தான் இருப்பாரு தம்பி எப்படி வந்து சாப்பிடுங்க நீங்கள் கூப்பிடுங்க வந்து ப்ரெஷர் இது வந்து ப்ரெஷர் ஓகேவா பயணம் தொடரட்டும் எந்த ஏதாவது கண்டிப்பாக நீங்கள் அந்த பிளானுக்கு நான் சப்போர்ட் பண்ணுறேன் நீங்கள் முடிச்சுட்டு வாங்க ஃப்ரீயாக பேசிக்கலாம் நீங்கள் முடியும் சரிங்களா நீங்கள் கூப்பிடுங்க ஏற்ற நான் எடுத்துக்கிறேன் நாங்கள் இப்போ நான் எடுத்துட்டேன் ப்ரோ அது மஞ்சள் ஃபோட்டோ மாதிரி எடுத்துருக்கேன் இப்போ கூட வாங்க ஓகே போலாம் டேக் சப்போர்ட் வந்து இங்கே இதான் கேமரா ஓகே போகலாம் ஒரு கங்க்ராச்சுலேஷன் 1000 கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க ரொம்ப ஈஸி இல்லை ரொம்ப கடினமான ஒரு விஷயம் தான் பண்ணியிருக்கீங்க உங்களுக்கு எப்படி சப்போர்ட் கிடச்சதுங்களா இது ஃபஸ்ட்டு வந்துட்டு நான் ஆரம்பிக்கும் போது நான் சின்ன பையன்லேருந்து மலையை பார்த்துருக்கிறதுனால ஸோ இங்கே வந்துட்டு மலைக்கு வரும்போது ஸோ இந்த மலையில் ஏறணும்னு சொல்லி போட்டு நான் நினச்சிருக்கிறேன் ஆனால் அதுக்கான டைம் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு அமையல ஸோ 22 வயசுல வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர் 19 2023 ஸோ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலைக்கு வர்றேன் அதுக்கு முன்னாடி 2022 ஒரு டைம் இந்த மலைக்கு வந்தேன் ஆனால் அப்போலாம் அந்த 1000 நாள் சேலஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தாட் இல்லை 2023 அக்டோபர் 19 நான் அந்த மலைக்கு வரும்போது ஃபஸ்ட் டைம் ஏறும்போது ஒரு 25 நிமிஷத்தில் ஏறி முடித்தேன் ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு இது எனக்கு அப்போ ஒரு பெரிய விஷயமாகவே எனக்கு தெரியல ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மலையை பற்றி நான் போய் திரும்ப கூகுளில் விக்கிபீடியாவில் சர்ச் பண்ணி பார்க்கும்போது நார்மலாக இந்த மலை ஏறும்போது 2.5 மணி நேரம் to 3 மணி நேரம் வந்து ஆகுன்னு சொல்லிட்டு எல்லா இதுலேயும் வெப் பேஜில் போட்டிருந்தது ஸோ அதுக்கப்புறம் நம்ம எப்படி 25 நிமிஷத்தில் ஏறி முடிச்சு அப்படின்னு சொல்லி யோசிச்சேன் ஸோ அதை வந்துட்டு ரெக்கார்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி போட்டு ஃபஸ்ட்டு ஒரு 100 நாள் தான் ஆரம்பித்தேன் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 30 நாள் ஒரே ஒரு டைமே மேலே ஏறினேன் அதுக்கப்புறம் வந்துட்டு கார்த்திகை தீபம் வந்துட்டு நான் கோயிலில் ஃபங்க்ஷன் நடக்கும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோலார் பேட்டரி 28 கிலோ கோயில் சார்பாக வந்து என்னை மேலே வந்துட்டு எடுத்துகிட்டு போக சொன்னாங்க நான் வந்துட்டு ஒரு ரவுண்ட் முடிச்சுட்டு கீழே வந்துட்டேன் அந்த பேட்டரி வந்துட்டு மேலே கொண்டு போகணும்னு சொல்லி எங்களுக்கு சொல்லிட்டாங்க கொண்டே போய் ஆகணும் அடுத்த 2 நாள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் நடக்குது அதனால் கொண்டு போயாங்கன்னு சொன்னாங்க ஸோ அதுக்காக நான் 2வது டைம் மேலே ஏறினேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ 2வது டைம் என்னால் மேலே ஏற முடியுங்கிறது அப்போ தான் எனக்கு தெரிய வந்தது எனக்கு சோலார் பேட்டரி கொண்டு வர முடியுமா ஸோ 2 வந்துட்டு 75வது நாள்லேருந்து கரெக்டாக 3 டைம் ப்ராப்பராக ஏற ஆரம்பித்தேன் 200 நாளுக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா 200 நாளுக்கு முன்னாடியே 4 ரவுண்டு ஏற ஆரம்பிச்சிட்டேன் ஸோ இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 டைம் கம்ப்ளீட் பண்ணிகிட்டே இருக்குது எந்த ஒரு சூழ்நிலைக்காகவும் காற்று மழை வெயில் பனிக்காலம் எல்லா காலத்தையும் கலந்து ஒவ்வொரு நாளும் இந்த கொண்டாடி மலையில் விடாமுயற்சியோட ஒவ்வொரு நாள் 4 டைம் ஏறி இருக்கிறனால வெயில் காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக டீஹைட்ரேஷன் ஆகும் இப்போ காற்று காலம் நார்மலாக வந்து ஏறவே முடியாது ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பிடிக்கிற சின்ன கம்பி எல்லாமே சைடில் இருக்கும் ஆனால் அது மட்டும் பத்தாது காற்று ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஸோ ஸ்லிப்பர் யாருக்கு ரொம்பவே படியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஆரம்பிச்சிருந்து மேலே போகிற வரைக்கும் 90 டிகிரியில் கீழே இறங்குற மாதிரி மேலே கீழே இறங்குற மாதிரி தான் இருக்கும் ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா 4 டைமு 2 மணி நேரத்தில் ஏறி இறங்கி ஆல்ரெடி உலக சாதனை பண்ணியிருக்கிறேன் ஸோ அது மூலிமா வந்து பார்த்தீங்கன்னா 6 நாள் இன்றைக்கோட கம்ப்ளீட் பண்ணி அது மட்டும் இல்லாமல் இப்போ கால் அடிபட்டும் நீங்கள் நிறைய தூரம் போயிருக்கீங்க அதுக்கான எஃபெக்ட்டை பற்றி நீங்கள் சொல்லுங்கள் ஸோ இன்றைக்கி கூட வந்து கால் அடிபட்டதில் ஏறினேன் ஸோ இந்த வெட்டுக்காய் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் காரில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது ஸோ இது வந்துட்டு ரீசெண்டாக போனது அந்த வெட்டு அந்த சதை பிஞ்சது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கால்
ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா சதை வெளியே வந்துருச்சு. அதை வந்து பார்த்தீங்கன்னா 970வது நாள். ஸோ அந்த கட்டு போட்டு அந்த 4 ரன் முடிக்கிறதுக்கு 4 மணி நேரம் ஆச்சு. ஆனால் எக்காரணத்துக்கிட்ட நான் பின்வாங்கலை. நான் 4 ரன் முடிச்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலே போனேன் நான். இது வந்து பார்த்தீங்கன்னா இது 1 நாள் 2 நாள் பட்ட கஷ்டம் இல்லை, 3 வருஷத்தோட உழைப்பு இது. யாருமே இல்லாத சூழ்நிலையில் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு வெளியிட யாருமே இருக்க மாட்டாங்க மலையில். தன்னந்தனியாக 4 டைம் ஏறிட்டு இருப்பேன் நான். ஸோ அப்போல்லாம் எனக்கு வந்துட்டு இவ்வளோ தூரம் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க நான் நினச்சி கூட பார்க்கலாம். அது 1000 நாள் வந்து பார்த்தா ஒரு மிகப்பெரிய வெற்றி நாள் அமைஞ்சிருக்குது. ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தான் போய் சேரணும். இவங்க இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா அந்த 1000 நாள் வந்துட்டு எப்படி போயிருக்குன்னு எனக்கு கொஞ்சம் பயமாகவே இருந்துச்சு. யாரும் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு தாட்லாம் இருந்துச்சு. ஏன்னா 999 நாள் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு யாருமே இங்கே வந்து சப்போர்ட் பண்ணலை, ஒருத்தர் கூட வரல. ஸோ 1000 நாள் இவ்வளோ பேர் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சரிங்க, அதுக்கப்புறம் வந்து 365 நாள் அதுக்கப்புறம் நான் ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கும்போது அண்ணன் பிரபாகரன் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்டாப் பண்ண வேண்டாம்னு சொல்லி போட்டு கண்டினியூவாக வந்துட்டு எனக்கு ஃபண்டெல்லாம் கொடுத்து ஹெல்ப் பண்ணாங்க. அதுக்கப்புறம் சபீர் அண்ணன், கோயம்புத்தூர் தனுஷ் அண்ணன், அதுக்கப்புறம் கேசவன் அண்ணன், திருச்சி கார்த்திகண்ணா. ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு நிறைய பேர்னு ஒரு சில பேர் விட்டு போயிருக்கலாம், மன்னிச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் சிங்கப்பூர் பாலாஜி அண்ணன் எல்லாமே ஹெல்ப் பண்ணிக்கிறாங்க. இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வெற்றி என்னோட வெற்றியும் இல்லை. இந்த 1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கே வந்துட்டு நான் சமர்ப்பிக்கிறேன். உங்களை பார்த்து மேலே வரும்போது நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? எந்த ஒரு காரணத்துக்காக மோட்டிவேஷன் வந்துட்டு ஒரு விஷயம் பண்ணோன்னா அது மோட்டிவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1% கூட தேவையில்லை. டிசிப்ளின் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா முக்கியம். டிசிப்ளின், டிட்டர்மினேஷன், டெடிகேஷன், இந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இருக்கணும். அப்புறம் எந்த ஒரு சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பின் வாங்கக்கூடாது. சும்மா ஏதோ எடுத்தோம் பண்ணோம் 100 நாளுங்கிறது ஏதோ கடமைக்கு பண்ணுறது கிடையாது. ஒவ்வொரு நாளும் வந்து பார்த்தீங்கன்னா அது 100% எஃபர்ட் போடணும். சும்மா வந்துட்டு ஏதோ வந்துட்டு 1000 நாள் பண்ணணுங்கிற கசரை பண்ணதுனால ஒவ்வொரு நாளும் அந்த 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருக்கிறேன் நான். ஸோ கடமைக்கு பண்ண இவ்வளோ பெரிய வெற்றி வந்துட்டு எனக்கு தேடி வந்திருக்காது. ஸோ இவ்வளோ டெடிகேஷன் 1000 நாள் இப்போ வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கூட 2.5 மணி நேரத்தில் தான் முடிச்சிருந்தாங்க. கீழே 1/4 மணி நேரம் போக மிச்சம் 2.5 மணி நேரத்தில் நான் முடிச்சிருக்கிறேன். 4 ரவுண்டுமே ஏறி இறங்கியாச்சு. அதில் உலக சாதனை 2 மணி நேரம் 25 நிமிஷத்தில் பண்ணி முடிச்சிருக்கிறேன். செகண்ட் பெஸ்ட் டைமே 2 மணி நேரம் 30 நிமிஷம். அந்த ரெக்கார்டு என்கிட்ட தான் இருக்குது. அதுக்கப்புறம் இந்த மலை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை இப்போ அதே நாள் ஏறி முடிச்சிருக்கிறேன். 1 மணி நேரத்தில் ஏறி முடிச்சிருக்கிறேன் வெள்ளிங்கிரி மலை. இப்போ வரைக்கும் 1 மணி நேரத்தில் வெள்ளிங்கிரி மலை ஏறினது ஃபுல் வீடியோ வந்துட்டு இப்போ வரைக்கும் இன்டர்நெட்லேயே கிடையாது. என்னோட வீடியோ மட்டும்தான் இப்போ வரைக்கும் இருக்குது. இன்னும் தமிழக அரசு சப்போர்ட் பண்ணால் இந்த மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு வெள்ளிங்கிரி மலை போய் அதே நாளில் ஏறி முடிச்சு பல சாதனைகள் பண்ணுறதுக்கு நான் இன்னும் தயாராக இருக்கிறேன் நான். ஸோ வெள்ளிங்கிரி வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அடுத்த வருஷம் நான் அந்த 100 நாள் சேலஞ்ச் அங்கே நான் எடுத்து பண்ணுவேன். இந்த மலையை 4 டைம் ஏறி முடிச்சுட்டு அங்கேயும் 100 நாள் சேலஞ்ச் வந்து அப்படியே கண்டினியூ பண்ண போகிறேன். ஸோ அதுக்கு வந்துட்டு தமிழக அரசு சார்பாக வந்துட்டு ஒரு கோரிக்கை வைக்கிறேன், கண்டிப்பாக வந்துட்டு ஹெல்ப் பண்ணணும். ஸோ அடுத்துக்கட்ட பல சாதனைகள் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல முன் வைக்கிற ஒரு கோரிக்கையாக இது தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கும் போய் சேரணும். விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனா அவர்கள் கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரணும் நான் கேட்டுக்கிறேன். எந்த நம்பர் இருந்தே எனக்கு தெரியல. நான் இருக்கேண்ணா இல்லை சத்யா இல்லை சொன்ன பத்தாது. சரி அண்ணா விக்கியண்ணா வாங்கண்ணா. சரி இல்லை இதாக ஃபோனா அவங்க ஒரு நிமிஷம் நான் வந்துருக்கேன். வீடியோவில் எந்த ப்ரோ ஒரே ஒரு ஃபோட்டோ இல்லை போட்டோ சரி சரி பார்க்கலாம். என்ன பக்கம் இந்த சைடு வந்துருங்க தீபக் ப்ரோ. வாங்க தீபக். சரி
கூட பார்க்கலாம் உங்களுக்கு நான் இன்ஸ்டாவில் கொலாப் பண்ணுறேன். சரி தீபக் போயிட்டாரா? சரி போயிட்டு வரேன். இந்த பையனை விட்டு ஒரு பார்க்கலாம். சரி அதை வச்சு விட்டுருங்களா? பிடித்தாங்க பிடிச்சிக்க அப்படி மாமாப்பா மாமா பாருங்க. சரி அந்த வெடி மட்டும் போடும்போது நீங்கள் என்ன பண்ணலாம்? சரி நான் வெடி வரேன் பேசிட்டு மட்டும் நான் வெயிட் பண்ணுறேன். கொடுங்க. வாங்க தீபக் ப்ரோ புக்கிங் பண்ணி எடுத்துங்க. ஒரு நிமிஷம் ப்ரோ நான் கொஸ்டின் எடுத்துக்கோங்க. ஆனால் விக்கினா ஏய் என்னோட மைக் போனேங்களா அதை எடுத்துருவோம். அந்த மைக் இந்த பக்கம் ஓகேவா? இது ஓகே. கரெக்டாக இருக்கும். இது ஓகேங்க. வீடியோ கரெக்டாக இருக்கும். கட் பண்ணி இப்படி எடுங்க. நினச்சி பார்த்தீங்கன்னா டே ஒன்று வந்துட்டு நான் இந்த 1000 நாள் சேலஞ்சு நான் முன்னாடி கிடையாது. ஃபஸ்ட்டு நான் ஒரு 6 தான் வந்து ஏற ஆரம்பிச்சேன். இது வந்து பார்த்தீங்கன்னா 1000 நாள் மழை டைம்லலாம் போடுங்க. ஸோ அந்த ஹாட் டைம்லலாம் எப்படி நீங்கள் புக் பண்ணுங்க? அதாவது ஏதாவது மோட்டிவ் மாதிரி இருக்கு. எந்த ஒரு காரணத்துக்காக விட்டுறப்படாத ஒரு ஹோப் இருந்துச்சு. ஸோ அது வந்துட்டு எனக்கு யாரும் மோட்டிவேட் பண்ணல. நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அந்த 1000 நாள் இடையில எந்த நாள் வந்துட்டு என்ன ஆனாலும் பிரச்சனை இல்லை. நமக்கு வந்துட்டு அந்த 1000 நாள் அந்த 1000 நாளில் வந்துட்டு நான் காத்திருந்தேன். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க போராட்டம் வந்துட்டு என்ன நடந்தாலும் அந்த 1000 நாள் முடிக்கணுங்கிற அந்த ஒரே ஒரு தாட் மட்டும் தான் எனக்குள்ள இருந்துச்சு. அதுக்குள்ளே என்ன ஆனாலும் சரி அந்த 1000 நாள் முடிக்கணும் போக்கில் மட்டும்தான் நான் புதுசாக யாராவது கிளைம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது சஜஷன் பண்ணுவாங்க? புதுசாக வந்துட்டு சும்மா ஒரு கடமைக்கு ஒரு 2 நாள் ஏறிட்டு அதுக்கப்புறம் முடியல அப்படின்னு போகிறதுல வந்துட்டு அது எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. எதுவுமே வந்துட்டு சீக்கிரம் கிடைக்காது. சும்மா வந்துட்டு ஏதோ ஒரு வாரம் 10 நாள் ரிசல்ட் போட்டு சொல்கிறதுக்கு அது வந்துட்டு எந்த யூஸுமே கிடையாது. ப்ராப்பராக வந்துட்டு ஒரு குறிப்பிட்ட டைமிங்கில் வந்துட்டு மார்னிங்காக வந்துட்டு ஏறி காலுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்தெல்லாம் பண்ணிவிட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, உங்கள் முன்னாடி உங்களோட ஸ்டாமினாலாம் எப்படி இருந்தது? என்டியூரன்ஸ் ஸ்டாமினா எப்படி இருந்தது? இப்போ உங்கள் ஸ்டாமினா எப்படி இருக்குது? லைக் டே 1 இப்போ எடுத்துக்கோங்க. டே 1ல் உங்கள் ஸ்டாமினா என்டியூரன்ஸ் லெவல் எப்படி இருந்தது? இப்போ டே 1000ல் உங்கள் ஸ்டாமினா என்டியூரன்ஸ் லெவல் ஸ்டாமினா வந்துட்டு ஒரு டைம் ஏறிட்டு இருந்தால் 4 டைம் கன்வெர்ட் ஆகிருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்துட்டு அந்த மலை ஏறும்போது 25 நிமிஷத்தில் ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு 2 டைம் ஆச்சு, 3 டைம் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் 4 ஆச்சு. எடுத்தோடனே என்னால் 4 டைம் ஏற முடியல. ஸோ மக்களே எடுத்தோடனே 4 டைம் ஏற வந்துட்டு நான் ஏறினதில்லை. ஸோ கொஞ்சம் நாள் 3 டைம் அதுக்கப்புறம் 2 டைம் அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டெல்லாம் ஒரு டைம் தான் எடுத்திருந்தேன். அதுக்கப்புறம் தான் கன்வெர்ட் ஆகி அதுக்கப்புறம் 4 டைம் வந்துருக்கிறேன். எடுத்தோடனே நான் 4 டைம் ஏற கிடையாது. உங்கள் மீல் பிளான் உங்கள் டயட்லாம் எப்படி? அது சின்னதாக ஒரு ஓவர்வியூ இருக்குது. நான் வந்துட்டு பெருசாக இதுக்காக நான் ஸ்பெசிஃபிக்கான ஃபுட்டு எந்த ஒரு என்ன சொல்கிறது அந்த ப்ரோட்டீன் பவுடர் ஆயில் கூட எனக்கு தெரியல. ஸோ அந்த ஒரு நேம் கூட எனக்கு தெரியாது. அதெல்லாம் நான் இப்போ வரைக்கும் நான் எதுவும் பயன்படுத்தினதில்லை. நேம் இப்போ எனக்கு தெரியல. நான் வீட்டில் இருக்கிற சாப்பாடு நேச்சுரலாக கிராமத்தில் வந்து பயந்தேன். எல்லாமே வந்து நேச்சுரல் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலான்னு? நெக்ஸ்ட்டு வந்துட்டு இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு எனக்காக ஸ்டெப் கொடுக்கணும். அது வரைக்கும் அந்த போராட்டத்தை கண்டிப்பாக தொடருவேன். நான் இது முடிவு கிடையாது, இது ஆரம்பம் தான். நான் முன்னாடி சொல்லிட்டு முடிவு கிடையாது. நாளைக்கு வந்து நான் வந்து ஏறுவேன். இந்த 1000 நாள் முடிவு கிடையாது. தேங்க்யூ. நான் கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் கண்ட பண்ணணும். நான் கண்டிப்பாக எடிட் பண்ணி திருமணம் அதே இல்லை ஆடியோ எடுத்து செக் பண்ணி தான் ஆரம்பத்தில் என்ன நினச்சாங்க, இப்போ வரைக்கும் செய்யக்கூடாதுன்னு தான் நினச்சிட்டு இருக்கிறாங்க. இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா வர்றேன்னு சொல்லி சொன்னார். வாங்க பண்ணால் சொல்லியிருக்கிறேன். நான் அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அப்பா அம்மா 2 பேர்த்தையும் எனக்கு விஷ் பண்ணுறாங்க.
இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க ஸ்டார்டிங்கில் நான் சப்போர்ட் பண்ணல, கடைசியாக அந்த ஒரு 900-1000 நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் சப்போர்ட் பண்ணல, எதனால் பயந்தாங்களா? அப்புறம் எனக்கு வந்துட்டு நான் 24 வயசுல தான் நான் ஆரம்பிச்சேன் நான். ஸோ எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேரண்ட்ஸும் நினைப்பாங்க 24 வயசில் வந்துட்டு வேலைக்கு போகணும், மேரேஜ் பண்ணணும். அதுதான் வந்துட்டு இப்போ அந்த ஒரு ப்ராப்பரான இதுதானே போயிட்டு இருக்குது. அதனால் வந்து 24 வயசில் பண்ணுறங்கிறது அவங்க வேலைன்னு சொன்னாங்க. ஓகே ஓகே. ஆனால் இப்போ புரிஞ்சுக்கிட்டாங்களா? இப்போ வரைக்கும் புரிஞ்சுக்கல. இப்போ வரைக்கும் எனக்கு அங்கீகாரம் கிடைக்கலையே. நான் 1000 நாள் தான் முடிச்சிருக்கிறேன். மக்கள் சப்போர்ட்டோட நான் 1000 நாள் முடிச்சிருக்கிறேன். ஆனால் அரசு சார்பில் எனக்கு ஒரு எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கலையே. கண்டிப்பாக கிடைக்கும், வருத்தப்படாதீங்க. ஏன்னா வந்து இது வந்து சாதாரணமான விஷயம் கிடையாது. ஏன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷன் மக்கள்கிட்ட வந்து பொறுமையும் கிடையாது, சகிப்புத்தன்மையும் கிடையாது. அப்படி இருக்கும்போது இவ்வளோ பெரிய மலையை வந்து இப்போ நம்ம இங்கே நேரில் வந்து பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா வந்து வீடியோவில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுடைய கேமரா ட்ராவல் பண்ணும்போது வந்து இவ்வளோ கிளாரிட்டியாக இருக்குது. இப்போ நாங்கள் நேரில் வந்து பார்க்கும்போது தெரியுது மலை எவ்வளோ உச்சியாக செங்குத்தாக இருக்குது அப்படிங்கிறது நல்லா தெரியுது. அப்போ இது சாதாரணமான விஷயம் கிடையாது. அப்போ கண்டிப்பாக வந்து தமிழ்நாடு அரசு வந்து உங்களுக்கு கண்டிப்பான முறையில் கண்டிப்பாக இன்னைக்கு வந்து இவ்வளோ பேர் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கிறத பார்த்து கண்டிப்பாக உங்கள் அப்பா அம்மாவும் பெருமைப்படுவாங்க. சரிங்களா? இதை வந்து தொடருங்க. சரிங்களா? சரிங்களா? அவரே விடுங்க. ஏன் உங்கள் பேருங்க? சரிங்க. நீங்கள் வந்து தம்பியோட அப்பா. சரிங்க. இது ஆரம்ப காலகட்டத்தில் நீங்களும் சரி உங்கள் வீட்டுக்காரமும் சரி, அதாவது அப்பா அம்மா 2 பேருமே வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்கீங்க? இல்லை நாங்கள் எல்லாம் கையெழுத்து தான் போகட்டும். சரி 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 சரி. ஏதோ சின்ன பயம் இருக்கும் இல்லைங்களா? எந்த ஒரு அப்பா அம்மா மனசுலையும் வந்து ஒரு பயம் இருக்கும் இல்லைங்களா? ஏதோ வந்து ஒரு சாதிக்கட்டும் அப்படின்னு நான் பார்த்தேன். சரி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்களா இவ்வளோ மக்கள் வந்து அதுக்காக என்ன நினைக்கிறீங்க இப்போ உங்கள் பையனை? ஆனால் நல்லா செஞ்சிருக்கிறாரு. அப்படிக்காக நான் விட்டதேன். அம்மாவோட சத்தம் போடுவாங்க, அதெல்லாம் போய் பார்த்து ஏதோ ஒரு சாதனை வந்துட்டு ஏதோ ஒரு சாதனை வந்துட்டுன்னா நான் விட்டது. உங்கள் பேருங்க? பேருக்குமார். அம்மா என்ன சொல்கிறாங்க? அம்மா என்ன ஃபீல் பண்ணுறாங்க? ஃபீல் பண்ணுறது அப்பப்போ சண்டை வரும், அதனால கொஞ்சம் இருக்குது. அவ்வளோதான் அவங்கள சப்போர்ட் பண்ணுறோம். அதாவது வந்து இப்போ நாங்கள் இவ்வளோ பேர் வந்து முகம் தெரியாதவங்க இன்னைக்கு தான் வந்து நேரில் பார்க்குறாங்க. ஒரு சில பேர் மட்டும்தான் இதுக்கு முன்னாடியே வந்து தம்பியை மீட் பண்ணியிருக்காங்க. ஆமாம். சரிங்களா? அப்போ இவ்வளோ பேர் நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னா தம்பி மேலே இருக்க நம்பிக்கை, டிட்டர்மினேஷன். கண்டிப்பாக. அப்போ இதுக்கப்புறமும் தம்பி மேலும் வந்து இது பண்ணுறதுக்கு நீங்கள் உறுதுணையாக இருக்கீங்கன்னா அம்மாவும் கண்டிப்பாக கண்டிப்பாக கோரிக்கை வைப்போம். சரிங்களா? தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் அவர்கள் கோரிக்கை வைப்போம். அதே மாதிரி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டர் ஆதவ் நீங்கள் என்ன வேலைங்க பார்க்குறீங்க? கூலி வேலை தான். சரி சரி. அம்மா எது வேலை பார்க்குறாங்க அப்படின்னு நடக்க முடியாது, கொஞ்சம் சிரமம். அப்படிங்களா? ஆமாம். நல்ல வேலை அதனால நடக்க மாட்டாங்க. சரி. ஏதோ ஒரு ஓட்டு வேலைக்கு பார்க்க மாட்டாங்க. தம்பி வந்து எதுன்னு சொல்ல கவர்மெண்ட் வேலை போகணும் இல்லை கவர்மெண்ட் வேலைக்கு போட்டு ஸ்போர்ட்ஸ் ரீதியாக எதுவும் போகணும்னு ஆசைப்படுறீங்களா? கவர்மெண்ட் வேலைக்கு தான் போக டிஎஸ்பி ஆகிட்டு இல்லைன்னா ஏதாவது போலீஸ் வேலைக்கு அது சம்மந்தப்பட்டது நான். சரி சரி. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்பா அம்மாவோட இது? நீங்கள் உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குங்களா? இப்போ ஓகே மவுண்டன் கிளைம் பண்ணுறீங்க, இது போக வந்து இன்னும் பல மவுண்டன்ஸ் கிளைம் பண்ணுன்ற ஒரு இது இருக்கும். பட் ஒரு ஜாப் ஓரியன்டாக ஏதாவது ஐடியா இருக்கா? யோசிச்சு வச்சுருக்கீங்களா? ஜாப்பை பற்றி இப்போதைக்கு யோசிக்கல. இந்த 3 வருஷம் போட்ட உழைப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவுக்காக தமிழ்நாட்டுக்காக விளையாடணும்னு ஆசைப்பட்டேன். வேலைங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அது எல்லாருமே நார்மலாக அது சாதாரண மனுஷன் எல்லாருமே வேலைக்கு போகிறது தான். அந்த அளவுக்கு எனக்கு வாழ்க்கை வந்து நான் இது இப்போதைக்கு நான் செட் பண்ணல. எனக்கு ஏதாச்சும் பண்ணணும். ஒருவேளை தமிழக அரசு வந்து இப்போ விளையாட்டு இது ஓரியன்டான ஒரு சந்தர்ப்பம் உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தா பரவாயில்ல. பட் அரசாங்கம் இப்போ அப்பா எதிர்பார்க்குற மாதிரி ஒரு அரசாங்க வேலை கிடைக்குதுன்னு வச்சுக்கிறோம். அதாவது இது வந்து ஒரு அசம்ஷன் தான், இது வந்து இது கிடையாது. வேலை கிடைச்சாலும் நீங்கள் இதை கண்டினியூ பண்ணுவீங்களா? கண்டிப்பாக கண்டினியூ பண்ணுவேன் நான். சரி சரி. ஓகே ஓகே. ரொம்ப மகிழ்ச்சி. நீங்கள் மென்மேலும் வந்து சிறப்பாக இருக்கணும். உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு இவ்வளோ பேர் இருக்கோம். இப்போ இந்த மாதிரி வந்து எங்களை மாதிரியான யூடியூபர்ஸ் எல்லா பேரும் வந்து போடுற வீடியோ பேஸ் பண்ணி உங்களுக்கு இன்னும் லட்சக்கணக்கான சப்போர்ட், கோடிக்கணக்கான சப்போர்ட் கண்டிப்பான முறையில் வரும். அதனால் கேட்பிட்டு ஓகேங்களா? தேங்க்யூ. என்ன பேசுகிறீங்களா?
ஏவா இது ப்ரோ அண்ணா ஒரே போட்டோ என்ன ப்ரோ கை வைக்கிறீங்க போட்டோ எடுக்கிறது ஒரு ஃபோட்டோ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். அப்படியே ரீல் கிடைக்காம எடுத்து ஓகே ஒரு நிமிஷம் மாஸ்டர் தெரியவே இல்லைடா தெரியாது. பேக் கேமரா பேக் கேமரா பேக் கேமரா செல்ஃபி எடுக்க பேக் கேம்ல தானே எடுக்கிறேன். செல்ஃபி எடுக்க பேக் கேமரா எடுக்கிறேன். சரி ரைட்டு. அப்போ பேக் கேம் எப்படி இருக்கு? ஓகே அப்படியே இருங்க. ஒரே நிமிஷம் இருங்க. ஓகே ரைட் ரைட் ஒன்று வாங்க நேராக வச்சு ஒரு வீடியோ மட்டும் ப்ரோ கால் பண்ணுங்க. நானும் கால் பண்ணுறேன். இங்கே உட்காரு ப்ரோ, இங்கே சரி சக்ஸஸ்ஃபுல்லாக 1000 எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட்டு நாள் எப்படி இருந்துச்சு? இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்க? ஃபஸ்ட் நாள் வந்துட்டு இந்த மலையேறின எக்ஸைட்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்குது. இப்போ இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் சப்போர்ட்டோட வந்து பார்த்தீங்கன்னா பல மடங்கு அதிகரிச்சிருக்குது. இதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மட்டும்தான் காரணம். இது என்னடா ஃபஸ்ட்டு நாள் வந்து நீங்கள் ஹெல்த் ரேட் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு எப்படி இருக்கு? இப்போ சர்வசாதாரணமாக ஏறீங்க 2.5 மணி நேரத்தில். ப்ரோ எனக்கு ஃபஸ்ட் டைம் ஏறும்போது நான் தான் சொன்னேன் 25 நிமிஷத்தில் ஏறி முடிச்சேன் நான். அதுக்கப்புறம் தான் இந்த டைமில் ஏறி முடிச்சுங்காட்டி தான் அந்த 4 ரவுண்ட் ஏறலாம் ஒரு பிளானே வந்துச்சு. ஒருவேளை நான் ஃபஸ்ட் டைம் ஏறும்போது கஷ்டப்பட்டுருந்தேன்னா நான் இந்த பிளானை வந்துட்டு எடுத்துருக்க மாட்டேன். ஃபஸ்ட் டைம் ஏறும்போது நான் ஈஸியாக ஏறங்காட்டி தான் நான் இந்த பிளானை வந்துட்டு நான் எடுத்தேன் நான். நீங்கள் தான் ப்ரோ எங்களை மாதிரி இளைஞர்களை ஒரு பெரிய மோட்டிவேஷன். கண்டிப்பாக நேற்று உங்களை பற்றி ஒரு வீடியோ போட்டுருக்கோம். அதுலேயே அதை சொல்லியிருந்தோம். இன்னைக்கு அதை சொல்கிறேன். எடுத்தோன்னே வாய்ப்புலாம் தான் மேலே போயிட்டு இந்த மலையேறணும் 2 மணி நேரம் வீடியோ, கீழே 3 மணி நேரம் வீடியோ. எப்படி சேர்த்து சாப்பிட்டு ஒரே ஐடியா வந்துட்டு எடுத்துட்டேன். ஏன்னா ஒவ்வொரு டைம் பேசி ஒரே நிமிஷம் பேசியே ப்ரோ டீ குடிக்கிறீங்களா ப்ரோ? ப்ரோ ஃபோன் வருது ப்ரோ. அது அட்டன் பண்ண வேண்டாம் ப்ரோ, அது கடைசியாக ஓகே ப்ரோ. 1 வச்சிருக்காது ப்ரோ, 0.6 வச்சிருக்கு கொஞ்சம் அப்படியே 2 சரியா? ஓகேவா? ஸ்டார்ட். மைக் ஒர்க் ஆகுதான்னு பார்த்துக்கீங்க. மைக் ஒர்க் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. இது வந்து சாதாரண விஷயமே கிடையாது. டே 1க்கும் இப்போதுக்கும் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? மக்களுடைய சப்போர்ட் எப்படி இருக்குது? மக்களோட சப்போர்ட்டு டே 1 ஆரம்பிக்கும் போது நான் தனியாக தான் மேலே ஏறிட்டு இருந்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நாட்கள் கடந்து செல்ல இந்த சோசியல் மீடியா, அந்த இன்ஸ்டாகிராம், இந்த பிளாட்ஃபார்ம் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மக்களோட வந்துட்டு கனெக்ட் பண்ணிச்சு. ஸோ அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மக்கள் வந்துட்டு எடுத்தோடனே அவ்வளோ சீக்கிரத்தில் யாரும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா வந்துட்டு பார்த்தீங்கன்னா அதோட வளர்ச்சி நீங்கள் அபரிவிதமாக இருக்கும். ஸோ அந்த வளர்ச்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ என்னோட விஷயத்தில் அது தமிழக மக்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் பண்ணிக்கிறாங்க. ஸோ 1ஆம் நாள் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் இல்லை. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்கன்னா 800க்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சப்போர்ட்டே வர ஆரம்பிச்சிது.
இன்ஸ்டாகிராமில் லைவ் போட்டு ஏறிட்டு இருப்பேன். லைவ் கட் ஆனதுக்கப்புறம் நான் ப்ராப்பராக ராவாக வீடியோ எடுத்து யூடியூப்பில் போட ஆரம்பித்தேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து சப்போர்ட் நிறைய வந்து சேர்ந்துருக்கு. ஏன் 1000 days? நான் வந்து ஒரு 50 days சேலஞ்ச் பார்த்துருக்கேன், 100 days சேலஞ்ச் பார்த்துருக்கேன். 1000 days அப்படின்றது நீங்கள் மட்டும்தான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க எனக்கு தெரிஞ்சு, இல்லை மேபி எல்லாத்துக்கும் நீங்கள் தான் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு நினைக்கிறேன். 1000 days அப்படி 1000 days சேலஞ்சு வந்துட்டு அது ஒரு காரணமாக இருந்தாலும் மலையில் வந்துட்டு 1000 days சேலஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா சரித்திரத்தில் இப்போ வரைக்கும் யாரும் கிடையாது. அதை நான் ஆணித்தரமாக இந்த இடத்துல நான் சொல்லுவேன் நான். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் சொல்ல விரும்புகிற ஒரே விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 days சேலஞ்ச் பண்ணும்போது நம்மளோட சேலஞ்சு, அதாவது அந்த சாதனை முறியடிக்கணும் அப்படின்னா 3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா டைம் டேபிள் ஒதுக்கி இந்த மலைக்கு நான் ஒதுக்கி வைக்கணும். ஃபஸ்ட் நாள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு ஒரு வாரம் போயிட்டு இது திரும்பவும் ஸ்கிப் பண்ணிட்டாலும் திரும்ப ஃபஸ்ட்டு தான் வரணும். 999 நாள் வந்துட்டு அந்த 1000வது நாள் வரலைனாலும் திரும்ப ஃபஸ்ட்டு தான் வரணும். ஏன்னா 1000 நாள் நான் தொடர்ந்து ஏறி இருக்கிறனால ஒரு நாள் கூட ஸ்கிப் பண்ணாமல். ஸோ கன்சிஸ்டன்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றிக்கு வந்துட்டு ஒரு முதல் படி தான். கன்சிஸ்டன்சி இஸ் த கீன்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக அதுக்கு ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் அடுத்து என்ன பிளான் உங்களுக்கு? அடுத்து வந்துட்டு அதான் இந்த செஞ்சுருக்கிற சாதனை வந்துட்டு இந்த 1000 நாள் சேலஞ்சு நீங்கள் புரிஞ்சுட்டீங்க பெரிய விஷயம் அப்படின்னு. தமிழக அரசு வந்துட்டு பார்த்தீங்கன்னா தமிழக அரசு சார்பில் எந்த ஒரு அங்கீகாரம் கிடைக்கல. அவங்களுக்கு போய் சேர்ந்துச்சு இல்லை சேர்ந்து என்ன ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்களா எதனுக்குன்னு தெரியல. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ மூலிமா கேட்டுக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஹெல்ப் பண்ணாங்கன்னா இன்னும் அதான் நான் சொன்ன மாதிரி இன்னும் பல சாதனைகள் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். கண்டிப்பாக நாங்களும் சரி, இங்கே இருக்கிற யூடியூபர்ஸும் சரி, உங்களுக்கு கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவோம். இந்த வீடியோவெல்லாம் கண்டிப்பாக உங்கள் வீடியோ எப்படி இப்போ வைரல் ஆகிட்டே போகுதோ அதே மாதிரி நம்ம எல்லார் வீடியோவும் வைரல் ஆகி உங்களுக்கான கரெக்டான அங்கீகாரம் வந்து உங்களை தேடி வரும் அப்படின்றதுல எந்தவித மாற்றுக்கருத்தும் இல்லை அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்துட்டு வைரலாக இருக்குங்க. ப்ரோ வந்துட்டு சப்போர்ட் பண்ண வீடியோ யாரும் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொரு யூடியூபர்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஸோ 1000 நாள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெற்றி நீங்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது முழுமையடையாது. ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து ஒவ்வொரு வீடியோ வந்துட்டு எனக்காக வந்துட்டு மைக்கை வச்சு வீடியோ எடுத்து வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஸோ நீங்கள் இல்லைன்னா வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழக மக்களுக்கு முழுசாக போய் சேராது. என்ன தான் என்னோட வீடியோ போனாலுமே நீங்கள் ஒவ்வொருத்தர் உழைப்பும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இதில் இருக்குது. ஸோ உங்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றி கடன் பட்டிருக்கிறேன். ஸோ நீங்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ கரெக்டான இடத்துல கொண்டு போய் சேர்க்கணும்னு நான் விருப்பப்படுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு தமிழக முதலமைச்சர் ஸ்ரீ ஜோசப் விஜய் அவர்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ போய் சேரணும். இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா விளையாட்டுத்துறை அமைச்சர் ஆதவ அர்ஜுனாவை கண்டிப்பாக போய் சேரணும்னு நான் இந்த இடத்துல சொல்லிக்கிறேன். ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல தேங்க்யூ ப்ரோ. ஒன்ஸ் அகேன் கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஃபார் 1000 டே கம்ப்ளீட் பண்ணதுக்காக. சரி, தேங்க்யூ. வீடியோ 0.6 எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா எனக்கு நான் கம்ப்ளீட் பண்ணதை விட வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்திருக்கிற கிரியேட்டர்ஸ் அப்புறம் இந்த பொதுமக்கள் எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உழைப்பு எல்லாமே போய் சேரணும். அவங்களே நான் இந்த இடத்துல நான் நின்றுக்க முடியாது. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வெற்றியை நான் சமர்ப்பிக்கிறேன். ஸோ இது வந்துட்டு ஹாப்பியாக தான் இருக்குது. இன்றைக்கி வந்து நீங்கள் 1000 டே கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க. ஸோ எத்தனை மணிக்கு ஆரம்பிச்சு என்ன டைமுக்கு எவ்வளோ டைமிங்கில் கம்ப்ளீட் பண்ணியிருக்கீங்க? இன்றைக்கி வந்துட்டு 7:34 ஃபஸ்ட் ஒன்று ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ கீழே வரும்போது வந்து பார்த்தீங்கன்னா 10 மணிக்கு முடிச்சாச்சு 2.5 மணி நேரத்தில். ஸோ நீங்கள் எஸ்டர்டே வீடியோ போட்டு யாருமே சப்போர்ட் பண்ண வரலன்னு சொல்லிட்டு 1000 டேல இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணிருக்காங்க. இதை பற்றி நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு வந்துட்டு பல மடங்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பல சாதனைகள் பண்ணணும்னு போட்டு ஊக்குவிக்கிற மாதிரி மோட்டிவேஷன் பண்ணுற மாதிரி இங்கே இருக்கிற பீப்புள்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ கூட்டத்தை திரட்டி ஸோ எனக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்திருக்கிறீங்க. ஸோ உங்களை எல்லாத்துக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மனமார்ந்த நன்றிகள். கண்டிப்பாக நீங்கள் எப்பயுமே வந்து நீங்கள் அடுத்த ஸ்டெப் பண்ணது எல்லாருமே சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னு இருக்கீங்களா? அடுத்து வந்துட்டு இது இப்போ பண்ணியிருக்கிற சாதனை தமிழக அரசு கொண்டு போய் சேர்க்கணும். அது வரைக்கும் நான் அது ஓய போகிறது கிடையாது. ஸோ நாளைக்கு 1001வது நாள் இந்த மலையை வந்து நான் ஏறுவேன் கண்டிப்பாக. ஸோ இது வந்துட்டு முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம். கண்டிப்பாக இது ஒரு ஆரம்பமாக இருக்கும். ஸோ இப்போ நீங்கள் கொண்டறீங்க வந்து 1000 டே ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸோ உங்கள் வீட்டில் வந்துட்டு இதை பற்றி என்னென்ன வச்சாங்க வந்துட்டு ஒரு சில தடையெல்லாம் தாண்டி வந்துருக்கீங்களா? ஸோ உங்கள் வீட்டில் என்ன மாதிரிலாம் சொன்னாங்க? வீட்டில் வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சேலஞ்ச் ஆரம்பிக்கும் போது அவங்க எதுவும் சொல்லலைனாலுமே கொஞ்சம் சப்போர்ட் பண்ணலை. ஸோ நான் தனியாளாக தான் வந்துட்டு இதை நான் முன்னெடுத்து பண்ணேன். ஓகேண்ணா, நீங்கள் இப்போ 1000 டே கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இவ்வளோ பேர் சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ மேலும் மேலும் அதான் எங்களோட வாழ்த்துக்கள். சரி, தேங்க்யூ.
ஸோ மக்களை தமிழ்நாடு மட்டும் கிடையாதுங்க. நான் ஆல்ரெடி வந்துட்டு நேற்று சொல்லியிருந்தேன், கேரளாவிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சப்போர்ட் இருக்குன்னு சொல்லியிருந்தேன். கேரளாவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொண்டரிங் மலை பயங்கரமான ஃபேமஸ்ஸு. தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மலை வந்துட்டு எதுவுமே ஒரு பொருட்டாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த கொண்டரிங் மலை வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவில் ஃபேமஸ்ஸு. இப்போ பாருங்கள், கேரளாவிலேருந்து வந்திருக்கிறாங்க. தேங்க்ஸ் ப்ரோ. சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேரளாவிலேருந்து கிடச்சிருக்குது. ஸோ ஆல் ஓவர் தமிழ்நாடு முழுவதும் கிடைக்கும். இவ்வளோ பேர் இருக்கிறாங்க, கண்டிப்பாக போடுவாங்க. ஆயிரம் நீ அப்படியெல்லாம் பயப்படாதுப்பா. இல்லை அவளை எடுத்து சொல்ல அப்படியே இருக்க ஓடிபியில் போகிற போகிறாங்க. ஏன்னா காலம் பேசிங்க கிளம்பி சரி போய் சாப்பிடுவோம். சரி வாங்க. ஆ சரி. நான் எங்கண்ணா ப்ரோ வரலாம். மக்கள்கிட்ட வந்து சப்போர்ட் இவ்வளோ சப்போர்ட் நான் எதிர்பார்க்குறேன். அமைச்சர் வர்றாங்க அதை இல்லை, நான் ஞாயிற்றுக்கிழமை வச்சுருந்தா வந்துட்டு நிறைய பேர் லீவ் எடுத்து நேரம் ஓகே ஓகே எடுத்துங்க. அப்படியா? கட் பண்ணி